தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை பெய்யாததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வரும் நிலையில் குறுவை சாகுபடிக்காக வழக்கம் போல் ஜூன் 12ஆம் தேதி அணை திறக்கப்படாது என கூறப்படுகிறது. இது தொடர்பாக மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு இந்த ஆண்டு தண்ணீர் திறப்பது தாமதமாகும் என தெரிய வந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.26 அடியாக இருந்தது. மேட்டூர் அணைக்கு இன்று காலை 8 மணி அளவில் 2369 கனஅடி தண்ணீர் வந்தது. மேட்டூரின் மொத்த நீர்மட்டம் 120 அடியாகும். ஆனால் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.26 அடியாக உள்ளது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவது வழக்கம். ஆனால் போதிய நீர்மட்டம் இல்லாததால் இந்த ஆண்டு காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படுவது சற்று தாமதமாகும் என தெரிகிறது. பலத்த மழை மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்தால் மேட்டூர் அணை கிடுகிடென நீர்மட்டம் உயரும். இதன் பின்னர் காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட நீர்வளத்துறை அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். போதிய மழை இல்லாத காரணத்தால் தற்போது மேட்டூர் அணை நாளுக்கு நாள் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் தற்போது கவலை அடைந்திருக்கிறார்கள். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.